ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக சென்னையில் எழுந்தருளியுள்ள பவளக்கார வீதியிலே 1847ஆம் ஆண்டு நம் முன்னோர்களால் பர்மாவில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் அவர்கள் தான் ஆணி வேர். அந்த ஆணி வேர்லாம் யாருன்னே தெரியாது, விலாசம் இல்ல. ஸ்ரீ பர்மா நாட்டுக்கோட்டை நகரத்தார் தர்ம பரிபாலன சபை என்கின்ற ஒற்றை அமைப்பு இந்தியாவில் உள்ள அத்துணை சத்திரங்களையும் கட்டி சற்றேறத்தாழ 213 ஆண்டுகள் நகரத்தார் பெருமக்கள், தென்னகத்திலிருந்து வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பெரும் பணிகளை ஆற்றிய பெருமக்கள். இந்த சத்திரத்தின் சற்றேறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சத்திரத்துடைய பின்பக்கத்துல வளவு, ஓல்டு கைண்ட் ஆஃப் பாத்ரூம்ஸ், லெட்ரின்ஸ், இந்த பகுதிகளை எல்லாம் கம்ப்ளீட்டா டிமாலிஷ் பண்ணி 18 அறைகள் கட்டுவது என்று முடிவு செய்து 9 அறைகளை கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இன்னும் சற்று அனைவரும் கலவுரை இருக்குமாறு இன்னும் 15 நாட்கள் பணி உள்ளது. நமது பருவ காலத்திற்குள் அந்த பேலன்ஸ் இருக்கிற பணிகளை, வெளியில் இருக்க பூச்சு, கொஞ்சம் டைல்ஸ் போட வேண்டியது, லிப்ட் ரூமுக்கு உண்டான பூச்சு, அனைத்து பணிகளும் நிறைவு செய்யப்படும் என்று சொல்லி இப்பொழுது முதல் நிகழ்வாக கண்ணனூர் செல்லப்பண்ணன் அவர்கள் இப்பொழுது இறைவணக்கம் பாடுவார்கள். அனைவரும் எழுந்து நின்று இறைவனை தியானிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மங்களத்தின் நாயகனே மன்னாடும் முதல் இறைவா, பொங்குதல வைத்தானே பொற்புடைய ரத்தினனே, சங்கடனாய் சங்கடத்தை சந்தரிக்கும் எங்கள் முழு விடி விளக்கே எளிமணியே கணபதியே, அப்பம் முதல் பொறி கடலை அவனுடனே அருங்கதலி ஒப்பில்லா மோதகம் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே எங்களை ஆள வேண்டும் என அப்பொழுதும் மடியவனும் அர்த்தனியே கணபதியே, இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் கண்மணிய சண்முகனா தன்னுடனே நீ எழுந்து எங்கள் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எங்களை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றோம். பொன்வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றோம். நன்றி திரு செல்லப்பண்ணன் அவர்களே. அடுத்து வருகின்ற நிகழ்விற்கு அனைவரும் 1 நிமிடம் எழுந்து நிற்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த காசி சத்திரங்களை உருவாக்கிய நம் முன்னோர்கள், ஆணி வேர்கள் மற்றும் நகரத்தார் பெருமக்கள் நலன் வேண்டியும் நம் பிள்ளைகளுக்கு வெகுவாக திருமணமாக வேண்டும் என்றும் நம் பிள்ளைகள் அனைவரும் IAS, IPS, IRS, IFS போன்ற அந்த தகுதி படிப்புகளிலே வெற்றி பெற்று மிகச்சிறந்த ஆளுமைகளை பெற வேண்டும் என்றும் நாம் அனைவரும் இறைவனை 30 செகண்ட்ஸ் பிரார்த்தனை செய்வோம். நன்றி. அனைவரும் அமர. இப்பொழுது இந்த ஒரு அற்புதமான, மகிழ்வான, உன்னதமான இன்றைய விழாவிலே கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களையும் ஆட்சிமார்களையும் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரத்தின் இந்நாள் நிர்வாகிகளையும் முன்னாள் நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்று இப்பொழுது இந்த இனிய நிகழ்ச்சி ஆர்த்தி அவர்கள் இப்பொழுது பாட இருக்கின்றார்கள். பாபா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா, பாபா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சல துஞ்சி திரியாதே கந்தனன் என்று துணை நாளும்
அழகாக பாடிய ஆர்த்தி வள்ளியம்மை அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இவருடைய ஆதாபட்சி எங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அழகப்பன் செட்டியார் அவர்களையும் மங்கை ஆட்சி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். மங்காட்சி ப்ளீஸ் கம். ஏன்னா இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இன்னைக்கு பாடி இருக்கு அப்படின்னா அதுக்கு மூல காரணம் மங்கை ஆட்சி தான் காரணம். நீங்க ரெண்டாவது தான். எல்லா இடத்துலயும் அப்படித்தான். இன்னைக்கு பிள்ளைகள் நல்லா பாடுறாங்க, நல்லா ஆடுறாங்க, குணவதியா இருக்காங்கன்னா ஆட்சிமார்கள் தான் காரணம். ஜோர கைது ஆட்சி தான். அதான் அடுத்து சொல்ல போறேன். ஆர்த்தி வள்ளியம்மை அவர்களுக்கு பொன்னாடையை போட்டு கௌரவிக்குமாறு ஹைகோர்ட் புத்தண்ணன் என்று நாம் என்போடும் எல்லோரும் அன்போடு அழைக்கின்ற வாங்க புத்தண்ணன் ஆட்சி அவர்கள் வாங்க. ஆட்சி இருக்காங்களா? ஆட்சி வாங்க, ரெண்டு பேரும் சேர்த்து வாங்க. சேர்ந்து மங்கை ஆட்சியை பத்தி சொல்லணும்னா நாங்க எங்களுடைய பருவத்துல கடந்த 3.25 வருஷம் நாங்க ₹1 கூட காசு சக்கரத்துல இருந்து டிராவலிங்கோ எதுக்குமே எடுத்துக்கல. எல்லாருக்கும் எங்களுக்கு டிராவல் ஏஜென்டா இருந்து டிக்கெட்டிங் பண்ணி கொடுத்தவங்க மங்கை ஆட்சி அவர்கள், மங்கை அழகப்பன் அவர்கள். அனைவரும் கரவொலி எடுத்து ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன் நான் இது அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சு மெசேஜ்ல போடலன்னா, ஓ இதுல செக்ரட்டரியோட மருமக ஒரு பிசினஸ் இதுல பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டு விடுவார்கள் என்பதற்காக மங்கை ஆட்சிக்கு நான் பர்சனலா 1-to-1 தேங்க் பண்ணிட்டேன். மற்ற எல்லாரையும் பொது குரூப்ல போட்டேன், இதை மட்டும் போடல. காரணத்தையும் ஆட்சிக்கு சொல்லிட்டேன். ஆட்சி அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ வெரி மச் அண்ணா. வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உற்சாகமான இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம். 2023-26 பருவத்தின் நிறைவான கூட்டம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதற்கு பிறகு ஸ்ட்ரெயிட்டா எலெக்ஷன். மே 16ஆம் தேதி தேர்தல். 16ஆம் தேதி 6 மணிக்கு சட்டேரத்தாழ 28 நம்ம நகரத்தார் பெருமக்கள் போட்டியிடுகின்றனர். 70 தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். அதற்கு முன்பாக நடைபெறுகின்ற நிறைவான ஒரு உன்னதமான அற்புதமான ஒரு பொதுக்கூட்டம். இந்த காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக ரங்கோன் நகர விடுதி என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற இந்த சத்திரத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு சென்னையில யாரெல்லாம் டாப்ல இருக்காங்களோ அவ்வளவு பேரும் 50ல இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியில இந்த சத்திரத்துல அறிவோம்னு வந்து தங்கி ஜோர கையில இந்த சத்திரத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை, நாகரிகம் கருதி. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னைக்கு 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடிக்கு அதிபதியாக இருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள் அவர்கள் செட்டிநாட்டில் இருந்து, பர்மாவில் இருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்த பிறகு அறிவோம் என்று தங்கிய இடம் இந்த ரங்கோன் நகர விடுதி. இந்த நகர விடுதிக்கு எண்ணற்ற சிறப்புகள் உண்டு. இந்த நகர விடுதி 1847ஆம் ஆண்டு கட்டப்பட்ட விடுதி. இன்னைக்கு கல்லா இருக்கு. இதை நல்லா பராமரிச்சு பெயிண்ட் அடிச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு 200 வருஷத்துல இருந்து 300 வருஷத்துக்கு இருக்கும். அந்த அளவுக்கு உன்னதமான நோக்கிலே நம் முன்னோர்கள் கட்டி இருக்கின்றார்கள். அதற்காக முதலில் காசி விஸ்வநாதருக்கு நன்றிகளை தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கச்சாலீஸ்வரர் கோவிலுக்கு இன்று காலை 365வது நாளாக, அதாவது ஒரு வருட நிறைவு சம்போ எடுத்து செல்லுகின்ற நிகழ்வு இன்றைக்கு. எல்லா நகரத்தார் பெருமக்களும் சற்றேறத்தாழ 50 நகரத்தார் பெருமக்கள் வந்திருந்தார்கள். சிவன் கோவிலின் குருக்கள் நல்ல திருவாசகம் எல்லா பாடல்களையும் பாடி அவர் சொன்னாரு, நகரத்தார்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இன்னைக்கு சைவமும் தமிழும் தலைத்திருக்கின்றது என்றால் அந்த பெருமை நகரத்தார் பெருமக்களையே சாரும் என்று சொன்னார். அந்த ஐயருக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியல குருக்களுக்கு. என்ன சுப்பண்ண வயசு என்ன? அந்த ஐயருக்கு வயசு என்ன? 50 40. இப்ப காலையில 65 வயது இருக்குமா? அப்படி தெரியல, வயது தான் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த குருக்கள்கிட்ட நாங்க எதுவுமே சொல்லி கொடுக்கல. ஐயா நகரத்தார்கள் வருவாங்க, இதெல்லாம் நீங்க அருமை பெருமைகளை சொல்லுங்க நாங்க சொல்லல. அவர் சொன்னாரு,
இன்னைக்கு வந்து பெருமாள் கோவிலுக்கு கைங்கரியங்கள் செய்யறதுக்கு யாரோ இருக்கா. சிவன் கோயிலுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கா. அந்த கொஞ்சம் பேர் யார் தெரியுமோ, நகரத்தார் பெருமக்கள் அப்படின்னு பெருமையா சொன்னாங்க. அந்த அளவுக்கு நகரத்தார்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. முதலில் இறைவனுக்கு நன்றி தெரிவித்தோம். அடுத்ததாக இந்த சத்திரத்தை வடிவமைத்து கட்டிய நம் முன்னோர்கள் அவர்கள் எல்லாம் இறைவனுடைய சேர்ந்தாங்க. 200 ஆண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தினால் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. பட் யார் என்று நமக்கு தெரியாது. அந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். அதற்கு அடுத்ததாக இந்த முன்னாள் நிர்வாகிகள், காசி சத்திரம் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. காசி சத்திரத்திற்கு மொத்தம் 20 சொத்து இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ காசி சத்திரம்னா ஒரு சத்திரம் இருக்கு, அதை கொஞ்சம் பேர் பார்த்துக்கிறாங்க, அதுக்குன்னு நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் வரலாறு சொல்லிக் கொடுங்க. விஞ்ஞானம் மாறலாம், பூகோளம் மாறலாம், கணிதம் மாறலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாறலாம், எது வேணாலும் மாறலாம். வரலாறு மட்டும் மாறுவதே இல்லை. 1947ஆம் ஆண்டு இந்த சத்திரம் கட்டப்பட்டது என்று சொன்னால் இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்து இந்த சத்திரம் 1847ஆம் ஆண்டு கட்டப்பட்டது என்றுதான் அர்த்தம். மற்றதெல்லாம் மாறும். அது மாதிரி வரலாறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வரலாறை நிறைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. நிறைய டெக்னாலஜிஸ் have been changing. மாற்றம் ஒன்றே மாறாதது என்று நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் வரலாறை நாம் எல்லாரும் பிள்ளைகளை உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும். வரலாறு தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய முன்னேற்றம் அபரிமிதமாக இருக்கும். நமக்கு சாதாரண வரலாறு இல்லைங்க. 5000 ஆண்டு பழமையான அனுபவம் மிக்க, ஆளுமை மிக்க, மிகச்சிறந்த வரலாறு நகரத்தார் பெருமக்களுக்கு வாய்மொழி இல்லை, ஆவணமாக உள்ளது, ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வரலாற்றை நாம் சொல்ல வேண்டும். நாம் ஆரம்ப காலகட்டத்தில் நாகநாட்டில் வாழ்ந்தோம், பிறகு காஞ்சிபுரத்திற்கு வந்தோம், பிறகு நம்ம தஞ்சாவூரிலே காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்தோம். அங்கிருந்து பாண்டிய நாடாகிய நம்ம செட்டிநாடு பகுதிகளுக்கு குன்றக்குடியை மையமாக வைத்து 40 கிலோமீட்டர் சுற்றளவில் 96 ஊர்களை ஆரம்பத்தில் இருந்து இப்பொழுது 76 ஊர்களாக குறைந்துள்ளது. இன்றைக்கு நமது பாப்புலேஷன் சற்றேறத்தாழ 48,000 இல்ல இருந்துச்சு, குறைஞ்சிருச்சு 48,000. இந்த வரலாறை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நமது கடமை. முன்னாள் நிர்வாகிகளுக்கு நன்றிகள். இந்நாள் நிர்வாகிகள் மணியான 2 துணைத் தலைவர்கள். ஒருவர் நச்சாந்தபட்டி தந்த நல்ல முத்து திரு திருவ வீரமணன் அவர்கள். அண்ணா எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிறீங்களா? அப்படி குடிஞ்ச நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அமரவோமன. அடுத்ததாக என்ன உட்காருங்க. அடுத்ததாக வலையப்பட்டி தந்த ஒரு உன்னத மனிதர். இன்னைக்கு இந்த சத்திரம், அதாவது ரங்கோன் நகர விடுதியில இந்த சத்திரம் கட்டியிருக்கு அப்படின்னா அந்த சத்திரத்திற்கு நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், கட்டிட பராமரிப்பு கமிட்டி, அப்புறம் கட்டிட குழு எல்லாரும் இருந்தாலும் கூட இந்த கட்டுமானத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம், நடிப்பு, ஹீரோ, ஹீரோயின், காமெடியன், ஸ்டண்ட் மாஸ்டர், இசை, அப்புறம் பாடல்கள் அத்துணையும் தியல முத்தையானே சார். ஆமா, அவர்களுக்கு வயது 70 அல்லது 20 என்று எனக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களோடு நான் ஒரு 10 நாள் நெருங்கி பயணிச்சேன். இங்க சென்னையிலேயே காலை 9 மணிக்கு கூடுவான், நண்பர்கள் வாங்க பலர் வீட்டுக்கு போவான், காஸ்மோபாலிட்டனுக்கு போவான், சாப்பாடு அண்ணன் வாங்கி கொடுப்பாங்க, அண்ணன் மெம்பர். அப்புறம் அண்ணன் கொண்டாந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போகும்போது 11 மணி ஆகும். அப்போ நிறைய உட்காருங்க ப்ளீஸ், நிற்கிறீங்க, கால் வலிக்க போகுது. அண்ணனோட நிறைய பகிர்ந்துக்கிட்டோம். அண்ணன் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தில் துணைத் தலைவராக இருக்கின்ற காலத்திலே, இன்னும் 6 மாத காலம் இருக்கின்ற பருவத்திலே, இன்னும் இல்ல அன்னைக்கு இருக்கிற காலத்திலேயே மதுரை மாநகரின் ஆற்றல் மிகு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இப்ப காசியில செய்த பணி போக அங்கே அரும்பெரும் பணிகள். இன்னைக்கு அண்ணன் இங்க இருக்காங்க.
அங்க வந்து இதுவரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு. மதுரை நகரத்தார் சங்கத்தின் மூலமாக மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறுகிற திருக்கல்யாணத்தை நேரடி ஒளிபரப்பு செய்து 500 நகரத்தார் பெருமக்கள் அங்கு வந்து அதை கண்கூடாக பார்க்கின்ற ஒரு நிகழ்வையும், அனைவருக்கும் காலை சிற்றுண்டி மதிய உணவு அத்துணவையும் ஏற்பாடு செய்து கொண்டு டூர் கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் வந்து முற்றோதல் படிக்கிறாங்க, வேல் பூஜை பண்றாங்க, அருள் பெரும் பணிகளை யோகாசனம் செய்யறாங்க. அருள் பெரும் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற முத்தையா அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்து எங்க டீம்ல ஒரு மிகச்சிறந்த மனிதர். தேவகோட்டை அப்படின்னா நிறைய பெருமைகள் இருக்கு, வரலாறு ரொம்ப பெருசு. காரணம் என்ன தெரியுமா? இப்ப கூட காலையில பலகாரம் சாப்பிட்டோம், காரைக்குடியார் விடுதியில போய் தான் பலகாரம் சாப்பிட்டோம். அதுக்கு பக்கத்திலே தேவகோட்டையார் விடுதி என்று தனியார் அவர்களுக்கு சொந்தமான ஒரு விடுதி இருப்பதாக சொன்னார்கள். என்ன தேவகோட்டை ஏன் இவ்வளவு பெரிய பெருமை அப்படின்னா, அதாவது நம்ம வச்சிருக்க சொத்து சுகம் காரு பங்களா எல்லாம் நிலையானது அல்ல. அந்தந்த காலகட்டங்களில் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டுவிடும். நிலையானது எது தெரியுமா? நாம் செய்கின்ற தர்மமும் தானமுமே. அந்த தானத்தையும் தர்மத்தையும் 96 நகரத்தார் பெருமக்கள் செய்திருந்தாலும் கூட தேவகோட்டை நகரத்தார்கள் செய்தது போல இனி ஒரு ஊர் பிறந்து வர வேண்டும். காரணம் என்ன வேண்டும்? ஜோர கைதட்டுங்க. அப்பப்ப நீங்க கைதட்டினா எனக்கு உற்சாகம் வரும். என்ன காரணம் என்றால், அந்த சோழ நாட்டிலே சற்றேறத்தாழ 80 திருக்கோவில்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா நடத்தி கோவில்களை பராமரித்து கோவில்களை கட்டிய பெருமக்கள் தேவகோட்டை நகரத்தார் பெருமக்கள். அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியம் மிக்க ஊரிலே பிறந்து ஐசிஐசி பேங்க் ஆஃப் மதுரா தென் ஐசிஐசிஐ பணிபுரிந்து ஜோனல் மேனேஜராக ரிட்டையர் ஆகி நகர சிவன் கோவில் தேவகோட்டைக்கு காரியதரிசியாக இருந்து காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு 2023-26 பருவத்திலே ஒரு அருமையான செக்ரட்டரியாக வந்து வாய்த்தவர்கள் சோ கதிரேசன் அவர்கள். சோ கதிரேசன் அவர்கள் இவர்கள் செய்திருக்க பணி அளப்பரியது, பாராட்டுதலுக்குரியது. எந்த குறைபாடையும் கண்டுபிடிக்க முடியாது. சுண்டி விட்டா ஹார்ட் டிஸ்க்ல அடிச்சு வெளியில சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர். இன்னைக்கு இந்த காசி சத்திரம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னம்னா 2 காரணம். ஒண்ணு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நாங்க 7 பேரும் ஒற்றுமையா இருக்கிறது ஒரு விஷயம். 2வது, எங்க டீமுக்கு வாச்ச செயலாளரும் பொருளாளரும் அப்பழுக்கற்ற மனிதர்கள். அவங்களுக்கு முன்னுநேர வேலை என்ன தெரியுங்களையா? இவர்களுக்கு சொந்த ஊர் தேவகோட்டை, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வசந்தா பிரசன் வச்சிருக்காங்க, அங்க ஆக்டிவா இருந்தாங்க. எங்க பொருளாளருக்கு சொந்த ஊர் ஆராவயல் சண்முகநாதபுரம். இருவரும் ஐசிஐசிஐ வங்கியில ரிட்டையர் ஆயிட்டு அவங்க ஊர்ல ரிட்டையர்ட் லைஃப ஹாப்பியா கழித்துக் கொண்டிருந்தவர்கள் காசி சத்திர தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இவர்கள் தேவகோட்டையிலிருந்து காரைக்குடிக்கு 10,000 ரூபாய் வாடகை கொடுத்து தன் சொந்த செலவில் காரைக்குடிக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் அவர்களுடைய சொந்த வீட்டில் ஆராவயல் சண்முகநாதபுரத்தில் இருந்து காரைக்குடிக்கு குடிபெயர்ந்து அவர்களும் வந்து காலையில 8:30 மணிக்கு அலுவலகத்துக்கு வந்தாங்கன்னா நாங்கெல்லாம் என்னைக்காவது உட்கார்தான் போவோம். போன்ல பேசிக்கிறதோட சரி, இல்லைன்னா ஊரை சுற்றி நன்கொடைகள் வாங்குறதுல நாங்க கவனமா இருப்போம். ஆனா இவர்கள் அந்த நிர்வாகத்தை தன்னகத்தை கொண்டு மிகச்சிறந்த ஆளுமைகளை ஆற்றிய திரு சோ கதிரேசன் அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்ததாக 2 துணை செயலாளர்கள். ஒருவர் உயர்ந்த மனிதர், எங்க 7 பேர்லயே உயர்ந்த மனிதர். அடுத்ததாக இளையவர், 50 வயசு, எடுக்கும்போது 47, இப்ப 50. செவ்வூரை சார்ந்த பெருமகனார் திரு செவ்வூர் பல ராமநாதன். முன்னாடி வாங்க. அண்ணன் அவர்களுக்கு எங்க 7 பேர்லயே தைரியம் ஜாஸ்தி. நகரத்தார்களுக்கு எப்பவுமே ஒரு பயங்கிற ஒரு உணர்வு உண்டு, நம்ம ரத்தத்திலே உணர்வு உண்டு. எங்கிட்டாவது ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வர்றான்னு சொன்னோம்னா பவளக்காரதியிலேருந்து நம்ம பாட்டு என்ன திருமங்கலத்துக்கு படையெடுத்து போயிடுவோம். அந்த அளவுக்கு பயம். ஆனா அண்ணன்ட்ட எதா இருந்தாலும் வெரி ஸ்ட்ராங். இன்னைக்கு வந்து காசியில அயோத்தியாவில் ஒரு 6-7 கடை ஆக்கிரமிப்பு, சின்ன சின்ன ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்கல.
இவர்கள் தலைமையிலே கொண்ட குழுவினர்கள் அங்கு சென்று 2 கடைகளை அப்படியே அவங்ககிட்ட இருந்து நம்ம பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மனிதர் பல ராமநாதன் அவர்கள். அடுத்ததாக எங்க டீம்லயே வயதில் உயர்ந்தவர்கள் 40 ஆண்டு காலம் பேராசிரியராக அழகப்பா பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் பணியாற்றி லட்சோப லட்ச மாணவர்களுக்கு ஒரு குருவாக ஆசானாக இருந்து 32 மாணவர்களுக்கு முனைவர் பட்டம் பெறுவதற்கு கைடாக இருந்து சிறந்த பணிகளை ஆற்றிய காரைக்குடி தந்த ஒரு உன்னத மனிதர் பேராசிரியர் அண்ணாமலை அவர்கள். வாங்க பேராசிரியர். இவங்களுக்கு இப்பதான் போன வருஷம் 75 பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் எங்களை மாதிரியே காலையில காரைக்குடி, இரவு சென்னை, மறுநாள் காலையில காசி, அந்த அளவுக்கு பரபரப்பாக செயல்படக்கூடிய ஒரு உன்னத மனிதர். அடுத்ததாக பொருளாளர் அவர்கள் ஆறாவயல் சண்முனாரபுரத்தை சார்ந்தவர்கள். சிக்கன பேர்வழி நகரத்தார்கள் சிக்கனம் சொல்லவே வேண்டாம். முகத்தை திரும்ப காமினா நகரத்தார்கள் சிக்கனத்துக்கு சொந்தக்காரர்கள். நமக்கு எப்படி பெரிய செல்வம் சேர்ந்துச்சு தெரியுமா? சம்பாதிச்சு இல்லையா, சிக்கனமாக இருந்தது நமக்கு செல்வம் சேர்ந்தது. தாம் தூண் ஆட்டம் போடல, ஊதாரித்தனமா செலவு பண்ணல, நமக்கு செல்வம் சேர்ந்துச்சு. சேர்ந்த செல்வத்தை நம்மவர்கள் சும்மாலாம் இன்வெஸ்ட் பண்ணல, எல்லா நிலங்கள்லையும் வீடுகள்லையும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் சென்னையில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் 1000 கோடி 500 கோடிக்கு அதிபதிகள் தெரியுமா? அவர்கள் தொழிலிலே சம்பாதித்தாலும் கூட அவர்கள் வைத்திருந்த சொத்து எல்லாம் 100 இயர்ஸ் 50 இயர்ஸ் முன்னாடி வாங்கின சொத்து பன்மடங்கு பெருகி இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையை கொண்டுள்ள நகரத்தார்களுக்கு மூல காரணம் நம்முடைய சிக்கனம். அண்ணன் அவர்கள் சிக்கனவாதி. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், அண்ணன் ஒரு 5 ரூபா தரீங்களா அப்படின்னம்னா ஏன்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி, அண்ணன் இங்கே கொடுக்கணும்னு ஏன் உங்க வாய் ஜாலத்துல அதை ஃப்ரீயா கேட்கப்படாதா? சரி 2 ரூபாய்க்கு பண்ண பாரா, ஏங்க 5 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி காசி விஸ்வநாதருடைய பணத்தை மிகச்சரியாக ஆளுமித்த ஒரு அற்புதமான மனிதர் சோ செந்தில்நாதன். சாரி, ஆறாவயல் சண்முனாரபுரம் தந்த செந்தில்நாதன். இடையில அண்ணனுக்கு 1 வருஷம் உடல்நல குறைவு. அண்ணன் ஓரளவு இப்போ தெம்பா இருக்காரு. அண்ணன் உட்காந்துருங்க. அண்ணனுக்கு சற்று உடல்நல குறைவு. அவங்க பயந்துட்டாங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பயந்துட்டாங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் எங்க அவரை கூட்டிகிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பயம். நாங்கள்லாம் போயிருந்தோம். என்ன வரைக்கும் சொன்னோம், அண்ணன் காசி விஸ்வநாதருக்கு கணக்க பிள்ளையா இருக்கிய, அவர் விட்டு பணம் காசு சொத்து பூரா நீங்க தான் பராமரிக்கிறீங்க. ஒரு காலம் அவர் உங்களிடத்துக்கு அவரிடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. உங்களை ஆரோக்கியமா 100 ஆண்டு காலம் வாழ வைப்பார் என்று சொன்னோம். அதற்கிணங்க அண்ணன் அவர்கள் ஆரோக்கியமாக மருத்துவமனையில் இருந்து வந்து 70 இப்பொழுதுதான் கொண்டாடினார்கள். தீமரத சாமியை அனைவரும் கரவொலி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கடுத்ததாக 80வது சதாபிஷேகத்தை அவர்கள் கொண்டாட வேண்டும். 90வது கனகாபிஷேகத்தை அவர்கள் கொண்டாட வேண்டும். 100வது பூர்ணாபிஷேகத்தை கொண்டாட வேண்டும். நாம் அனைவரும் வந்து அவர்களோடு இருந்து அவர்களை ஆசியை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, இந்த 7வரை நான் மரியாதை செய்வதிலும் பாராட்டுவதிலும் தலைவர் என்கின்ற முறையில் கடமைப்பட்டுள்ளேன். இன்னும் 2வரை எங்களோடு பயணித்த 3வரை நான் பாராட்டிய ஆக வேண்டும். ஒருவர் காரைக்குடி தந்த நல்ல மனிதர். நான் யார் சொல்ல போறேன்னு தெரியும் நினைக்கிறேன். திரு மயில் சொக்கலிங்கமன்னன் அவர்கள். எங்க இருக்கீங்க? தெரியும் வாங்க. மயில் சொக்கலிங்கமன்னன் அவர்கள். இவர்கள் இவங்களை யாருன்னு தெரியாது. நமஸ்காரம் பண்ணுங்க. நமஸ்காரம். இவங்களை யாருன்னே தேர்தலுக்கு முன்னாடியே தெரியாது. நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் நான் அருள் சிவானனுக்கு தான் ஆக்டிவா கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, வெளிப்படையா சொன்னாரு. நான் சொன்னேன், அண்ணன் ஓட்டு போடுறது போடாது உங்க பிரியம், கேட்க வேண்டியது என் கடமை. உங்க இல்லத்துக்கு வந்திருக்கேன், உங்க தாயார்கிட்ட பேசியிருக்கேன், உங்க மருமகள்கிட்ட பேசினேன், உங்க மனைவிட்ட பேசியிருக்கேன், உங்க மனசு என்ன சொல்லுதோ அதுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்.
கடந்த 3.25 வருடங்களில் நாங்கள் எங்கெல்லாம் பயணித்தோமோ அங்கெல்லாம் அவருடைய சொந்த செலவில் முக்காவாசி நேரம், ஒரு காவாசி நேரம் காசி விஸ்வநாதருடைய பணத்தில். காரணம் என்னன்னா, அது சும்மா அப்படி போற வரதுக்கெல்லாம் இல்லைங்க. முக்கியமான நிகழ்வாக இருக்கும். அயோத்தியில் முக்கியமான நிகழ்வு கல்கத்தாவில் இருக்கும். நாளைக்கு அந்த நிகழ்வுக்கு போகணும். ஆனால் நான் அங்கே ரிக்வஸ்ட் பண்ணுவான், என்ன வேலை இருக்கு அங்கே மயில் பண்ணையில் தஞ்சாவூர்ல இருந்தாருன்னா அரைக்குறையா நாற்று நடுறதை விட்டுருவாரு. இங்கிட்டு வண்டி கூட்டிக்கிட்டு இதுக்கு போய்கிட்டு இருக்காரா நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு, மாடு அதெல்லாம் விட்டுருவார். அப்படியே ஆத்தாட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு. மனைவியை சேட்டையே பண்றதில்ல, எங்களோட வந்துருவாரு. 3 ஆண்டு காலம் பயணித்த ஒரு உன்னத மனிதர். அனைவரும் கரவுரை எழுப்பி ஆரவாரம் செய்வார். அடுத்ததாக எங்களோடு பயணித்த ஒரு உன்னத மனிதர் சந்திரமாணிக்கம் தந்த நல்ல முத்து, அமெரிக்காவிலே வாழுகின்ற டாக்டர் சோலார் நாச்சியப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. வாங்க, ஏன் அவர்களை சொல்றோம்னா, நானும் திருவ வீரப்பண்ணனும் 3 முறை அமெரிக்காவுக்கு எங்க சொந்த செலவில் போயிட்டு வந்தோம். அது ஏன் அப்படி சொல்றோம்னா, பெருமைக்காக சொல்றது இல்லை. ஒரு சிலருடைய மனசுல வரலாம், ஒருவேளை காசு சத்திரம் பணத்துல இங்க வாட்டுக்கு அமெரிக்கா, கனடா, லண்டன், சிங்கப்பூர்னு ஆட்டம் போட்டு வந்திருக்காங்க மனசில் உதிக்கலாம். அப்படி உதிக்கிறவர்களுக்கு நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம், எங்க சொந்த செலவில் கொண்டு வந்தோம் அப்படின்னு. அண்ணன் அவர்கள் எங்களை ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் செய்து கொண்டார்கள். நியூ ஜெர்சியிலே வசிக்கிறார்கள். செட்டிநாட்டிலே பெரிய வீடுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். சென்னையிலே நகரத்தார்களுக்கு மிகப்பெரிய மாளிகைகளை பார்த்திருக்கின்றோம். நியூ ஜெர்சியில ஒரு செட்டிநாட்டு வீடு எத்த தண்ணி இருக்குமோ அத்த தண்ணி வீடு அண்ணன் வீடு. மிகச்சிறந்த மனிதர். ஆட்சி காந்தி ஆட்சி இருக்கீங்களா? எங்க இருக்கியா? ப்ளீஸ் கம் ஃப்ரெண்ட். இவர்கள் இருவரும் எங்களை அணைச்சு முன்னாடி வாங்காச்சு. உங்க திருமுகம் தெரியும் இல்லையா? எங்களுக்கு அங்க ஆதரவு கொடுத்து, தங்க வைத்து, உணவு கொடுத்து, அவருடைய டெஸ்லா கார்ல, டாக்டர் நீங்க புரிஞ்சு நமஸ்காரம் பண்ணிக்கிறீங்க, டெஸ்லா கார்ல எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போய் 35 நகரத்தார்களை அன்னைக்கு ராத்திரியே ஒரு கோவில் இருக்க மண்டபத்துக்கு வர சொல்லி நன்கொடைகளை பெற்று தந்த பெருமகனார் இவர்கள் இருவரும். அனைவரும் கடவுள். இன்னைக்கு சற்றேறத்தாழ 52 கோடி ரூபாய் காசியிலே நாம் கட்டியிருக்கின்ற புதிய சத்திரத்திற்கு நன்கொடையாக வந்திருக்கின்றது. அதிலே 15 கோடி ரூபாய் அமெரிக்க வாழ் நகரத்தார் மக்கள் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அதுல 4 பேருக்கு 1 கோடி ரூபாய். அதுல ஒரு பெருமகனால நாங்க நேர இன்னும் பார்த்ததே இல்லை. ஆனா கோடி ரூபாய் கொடுத்தாரு. நாங்க கோடி ரூபாய் ஒரு வீட்டுல வாங்கணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் ஏன் வந்திருக்கோம், எதுக்காக இந்த ப்ராஜெக்டுக்கு நீங்க நன்கொடை கொடுக்கணும், ஈட்டிய பொருளுடைய நோக்கம் என்ன, எதுக்காக நகரத்தார்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு விளக்கத்தை சொல்லுவோம். மற்ற இடங்களுக்கெல்லாம் 9 மாநிலங்களுக்கு, வாஷிங்டன் டிசி, வர்ஜீனியா, தென் கனெக்டிகட், நியூயார்க், நியூ ஜெர்சி, தென் டெக்சாஸ், அங்க வந்து கலிபோர்னியா, தென் சான் பிரான்சிஸ்கோ, எல்லா ஊர்களுக்கும், டெட்ராய்ட், தென் பாஸ்டன், எல்லா ஊர்களுக்கும் அண்ணன் ஆட்சி எங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தமைக்காக அண்ணன் அவர்களுக்கும் ஆட்சி அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். மற்றொருவரை சொல்ல வேண்டும் என்றால், கண்டனூர் தந்த நல்ல மனிதர். இங்க அவர்கள் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்டனூர் எல்சி என்று நாம் எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற எல் செல்லப்பண்ணன், வாங்க முன்னாடி வாங்க. எல்சி அண்ணன் அவர்கள், நாங்கள் ஓட்டு கேட்க போகும்போது அம்பத்தூருக்கு போனோம். அங்கே ஏதோ இறைவழி, திருவத்தியூர் வந்தோம், இறை வழிபாட்டு கூட்டம் இருந்துச்சு. அண்ணன் வந்து அருள் சிவா அண்ணனுக்கு தீவிர பக்தர். அண்ணனோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னேன். ஆமா, அது நான் சொல்லிட்டேன், அவரே சொல்லிட்டாரு. அண்ணன் சொல்லிட்டேன், அண்ணன் போட்டோலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டா. நோ ப்ராப்ளம். கையை கொடுத்து, அண்ணன் நீங்க உலகப்படி நாராயணாகி எனக்கு வாக்களிக்கணும்னு கேட்கிறேன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எங்களோடு இந்த 3.25 வருஷம் தொடர்ந்து, அது தீபாவளியாக இருக்கட்டும், பங்குனி உத்திரமாக இருக்கட்டும், பஞ்சவடியிலே நடக்கின்ற கார்த்திக் பூர்ணிமாவாக இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், எல்லா நிகழ்வுகளுக்கும் அண்ணன் அவர்கள் வந்து வீடியோ எடுத்து எல்லா நிகழ்வுகளையும்
பதிவு செய்கின்ற ஒரு உன்னதமான மனிதர், நம்ம நகரத்தார் டிவியுடைய அதிபர், மிகச்சிறந்த ஆளுமைக்கு சொந்தக்காரர் எல்சி அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சரி, இப்போ நான் 3 பேருக்கு நன்றி தெரிவிச்சுட்டேன். சரி, இவங்க தான் உங்களோட ஒத்துழைச்சாங்களா, வேற யாரும் ஒத்துழைக்கலையா அப்படின்லாம் யாரும் கேட்க வேண்டாம். இவர்கள்லாம் எங்களோடு பயணித்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு இந்த சத்திரத்தை கட்டுறதுக்கு ஒரு 15 பேர் கொண்ட குழுப்பினர்கள் இரவு பகல் பாராமல் அரும்பெரும் பணிகளை ஆற்றிய ஒரு உன்னதமான மனிதன்.